மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல புது வருட கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருந்த 47 பேர் தீக்கிரையாகி இறந்து போன சம்பவம் சுவிட்சர்லாந்துல மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, பல்வேறு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டினுடைய புது வருட கொண்டாட்டத்துல சுவிட்சர்லாந்தினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கின்ற கிரான்ஸ் மெண்டானா என்று சொல்லப்படுகின்ற பனிச்சருகும் சுற்றுலா பகுதியில மதுபான விடுதியில நூற்றுக்கணக்கானவங்க ஒன்றிணைந்து புது வருட கொண்டாட்டத்துல கலந்து கொள்றாங்க. இரவு 1:30 மணி அளவுல திடீரென இந்த விடுதியில தீ பற்றி கொள்ளுது. இந்த தீயிலிருந்து தப்பித்து கொள்ள உயிருக்கு போராடி பயந்து அலறி கத்தி ஒருத்தருக்கு ஒரு முட்டி மோதி சன நெரிசல்ல எப்படியாவது உயிர் தப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முட்டி மோதி கொண்டு தீயோடு தீ காயங்களோடு அலறலோடு கத்தி கொண்டு ஒவ்வொருத்தரும் வெளியில் வருகின்ற கூக்குரல் எடுக்கின்ற சத்தம் பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக அமைந்தது. இந்த விபத்துல கிட்டத்தட்ட 47 பேர் எரிந்து தீக்கிரையாகி அடையாளம் காண முடியாத அளவு தீ காயங்களால இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. கிட்டத்தட்ட 115 பேர் பயங்கரமான காயங்களுக்கு ஆளானதாகவும், தற்போது அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்கள பல பேரோட நிலைமை கவலைக்கு இடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் சொல்வதையும் பார்க்க முடிந்தது. பல்வேறு நாட்டை சார்ந்தவங்க 18 வயதுலேருந்து 28 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. நிச்சயமா நல்லா குடிச்சிருப்பாங்க, நிதானம் இல்லாம இருந்திருப்பாங்க, தலகால் புரிந்திருக்காது, பக்குவமாக சேஃபாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். இப்படி பல்வேறு காரணங்களால இறப்பு வீதம் அதிகரிச்சிருக்கலாம் என்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் ஒரு மெழுகுதிரி என்ன அவங்களால நம்ப முடியுமா? ஒரு மெழுகுதிரி தான் இந்த தீ விபத்துக்கு காரணமாக அமைந்தது. அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர் பியர் போத்தல்ல நீண்ட மெழுகுதிரியை பத்த வச்சு தன்னை தோல்ல சுமந்து கொஞ்சம் டான்ஸ் அடிச்சிருக்கிறாரு. அடுத்தவளை குதூகலப்படுத்த அந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. இந்த மெழுகுதிரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்த்தி பிடிச்சதுல மேற்கூரையில தீ பற்றிக்க ஆரம்பிச்சிருக்குது. உடனடியாக தீ பரவலை கட்டுப்படுத்த முடியாம உள்ளுக்கு இருந்தது பியர் போத்தல் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதனால அதுலயும் ஆல்கஹால் இருப்பதனால பயங்கரமாக தீ பற்றி கொள்ள ஆரம்பிச்சது. கூரையில ஒரு மெழுகுதிரி பத்தி ஒரு விடுதியே எரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மற்றும் ஒரு காரணம் தாக்கம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விடுதிக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் என்று சொல்லப்படுகின்ற ஒலிக்காப்பு அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சிருந்ததாக சொல்லப்படுது. ஒலிக்காப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற சத்தம் வெளியே போகாமலும் வெளியில இருக்கிற சத்தம் உள்ள வராமலும் அப்படி ஒரு சிஸ்டத்தை செஞ்சிருந்ததாக சொல்லப்படுது. இந்த ஒலிக்காப்பு எதனால கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று எலாஸ்டிக் ஃபோம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று பயன்படுத்தப்பட்டதாகும். அது பஞ்சு போல வடிவத்தை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது கண்ணாடி இலைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், அதே போல மரப்பலகைகள் அதுல பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் சாதாரண தீ பிழம்புகள் கூட, சாதாரண தீ பொறிகள் கூட இதில் தீயை மூட்டிவிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒரு அற்பமான ஒரு விஷயம் அவதானம் இல்லாமல் நடந்ததுனால 47 பேர் இறப்பதற்கும் 115 பேர் படுகாயம் அடைவதற்கும் நியூ இயர் கொண்டாட்டமே மரண வீடாக மாறியதற்கான காரணம் மட்டுமல்ல, தற்போது சுவிட்சர்லாந்தினுடைய அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 நாட்கள் துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதனுடைய தேசிய கொடி அறக்கம்பத்தில் பறக்க விடும்படியும் அரசு இப்போது அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பிரஜைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 9 பேரும், அதே போல 8 பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இத்தாலி நாட்டை சேர்ந்த 15 பேர் காணாமல் போயுள்ளதாகவும், இதே போல ஜெர்மனியிலே பட்டாசு கொளுத்தி 5 பேர் இறந்த சம்பவம், பலியான சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக அது மாறி இருந்தது. அது மட்டுமல்ல, ஜெர்மன் நாட்டினுடைய 30 போலீசார் இந்த பட்டாசு கொளுத்தியதுல ஏற்பட்ட விபத்துகளால காயமடைந்ததாகவும் சொல்லப்படுது. தாய்லாந்துல புது வருடத்தை கொண்டாடிய அந்த பகல் பொழுதுல வீதி விபத்துக்கள்ல மட்டும் 171 பேர் இறந்ததான சம்பவம் பதிவாகி இருந்தது. வியட்நாம்ல புது வருட கொண்டாட்டத்துக்காக 3 நாட்கள் விடுமுறை கொடுத்தாங்களாம். 155 வீதி விபத்துக்கள்ல 75 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருந்தது.
போலாந்துல ஏற்பட்ட பட்டாசு கொளுத்துறதுல ஏற்பட்ட தீ விபத்துல 2 பேர் இறந்து போன சம்பவம் பதிவாக இருந்தது. புது வருஷ கொண்டாட்டம்ன்ற பேர்ல நல்லா குடிக்கிறது, தாறுமாறாக வாகனத்தை ஓட்டுறது, அடுத்தவன் மண்டையை பிளக்கிறது, சண்டையில் ஈடுபடுறது, சச்சரவுல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி பட்டாசு கொளுத்துறது, அந்தந்த இந்தந்த காரணங்களால ஏதோ ஒரு வகையில் ஏற்படுகின்ற விபத்துகளால இத்தனை உயிர்கள் போவதற்கு இது காரணமாக இருக்குது என்பதை நம்ம பல பேர் சிந்திக்கிறது இல்லை. நம்மிடம் இருக்கின்ற மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துல முதல் நாளை சந்தோஷகரமாக வச்சுக்கொண்டா அந்த ஆண்டு முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் என்ற மனநிலை ஒரு மூட நம்பிக்கை தான் இதற்கான காரணம். இந்த புது வருடத்தை கொண்டாடின ஒவ்வொரு நாட்டிலையும் டிசம்பர்ல மிகப்பெரிய அழிவுகள் வந்தது, வெள்ளப்பிரளயம் வந்தது, சூறாவளி வந்தது. அந்த பேர்ல இந்த பேர்ல மண் சரிவு எரிமலைகள் வெடித்தது. நாம் ஏதாவது ஒன்றை செய்யறதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு நிதானம் இல்லாம பக்குவம் இல்லாம கொண்டாட்டம் என்ற பேர்ல நாம் செய்கின்ற இது போன்ற விடயங்கள் அவதானம் இல்லாமல் நடந்து கொள்வதனால் ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களை கடந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். வியாபார ரீதியாக சுற்றுலாத்துறைக்கு வியாபார ரீதியாக ஏதாவது நன்மைகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும், வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. பல நாடுகள் இந்த புது வருட கொண்டாட்டத்தினால் பல்வேறு வியாபாரங்களை செய்வதும் சுற்றுலாத்துறையை கவர்ந்தெழுப்பதும் அது லாபம் ஈட்டுவதும் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு உயிருக்கு முன்னால இவைகள் ஈடாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈடாகாது. சரியான புரிதலோடும் வாழ பழகிக்கொள்வோம் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.